மணி ஆகுது. வரேம்மா தாயே. என்ன சொல்லு. நான் கிளம்பட்டுமா? எத்தனை தடவை தாண்டி கேப்ப? கிளம்பு. அப்ப நீங்க வரல அப்படிதானே? ஆமா. சரி, நான் அப்படியே போய் உங்க மாவா கிட்ட சொல்லிடுறேன். சொல்லு. சரி வை, என்னமோ பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன். ஆ ஆ. ஏன்டா இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாவளோ தெரியலையே. புள்ள புள்ளன்னு உசுரா இருந்தவிய ஒரு எட்டு போயிட்டு வாங்கன்னா நவர மாட்டாவளே. அந்த புள்ள அங்க அப்பா வருவாவ அம்மா வருவாவன்னு காத்து கிடக்கும். நம்மளாச்சும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு இருந்த பலகாரத்தெல்லாம் கொடுத்துட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். இந்த மனுஷனா ஒரு நேரத்தை போல ஒரு நேரம் இருக்க மாட்டாவ. என்னத்த சொல்லி திருத்துறதோ தெரியல. என்னதான் பண்றாங்களோ. எப்ப வரேன்னு ஃபோன் பண்ணாங்க. தர்ஷினி, ஏமா ஏன் அப்படி வெளில உட்காந்துருக்க? வாங்க மாமா. இல்ல மாமா, அப்பாவும் அம்மாவும் வரேன்னு சொன்னாங்களா, அதான். அப்படியாத்தா வரேனாங்களா? வரட்டும் வரட்டும். நானும் அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அம்மா அதுக்கு வாங்க வாங்க. தர்ஷினி அப்பா எங்க? வரேனே. அவரு வரல, நான் மட்டும்தான் வந்தேன். கொஞ்சம் காட்டுல வேலை இருக்கு பத்தியல, பொழுது சாயந்தோன வருவாங்க. ஓ, வரலையாம்மா? அண்ணே, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. பொழுது சாஞ்சோன்னா வருவாங்க. ஏன் மனசு நோவக்கூடாதுன்னு இப்படி பேசுறவ? இல்லண்ணே, நெசந்தே சொல்றேன். சரிம்மா உள்ள வா. வரேனே, நீங்க போங்க. இவள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரிம்மா. வாமா உட்காரு. ஏட்டி, செத்து அப்படி சாஞ்சாப்புல உட்கார்றனே, முதுவெல்லாம் உழையுதுடி. என்னடி சொல்றவா? ஆமாமா, அத்தை தான் வாங்கி கொடுத்தாங்களே. நீ போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணியோட்டி இப்படி ஒரு குடும்பம் உனக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லம்மா, முன்னாடி அந்த பேண்ட் சட்டையை தானே போட்டுக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்ட்டு நைட்டி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு எனக்கு நடக்கிறதுக்கு சிரமமா இருக்கு, தூக்கி தூக்கி கட்டிக்கிறேன்ட்டு இந்த மாதிரியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருடா. இந்த இப்போ மாசமா இருக்கவியெல்லாம் போடுறாங்கல்ல, அது மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னாவ. ஆனா பரவாயில்ல பாத்தியா. ஆனா எனக்கு தோணும், எங்க அம்மா கூட என்ன இப்படி பாத்துக்கிட்டது இல்லையே, அத்தை இப்படி பாத்துக்கிறாங்களேன்னு. அப்படி பாத்துக்குவாங்கம்மா, ஊட்டிலாம் விடுவாங்க தெரியுமா? என்னடி சொல்றவா? ஆமாம்மா, ஊட்டிலாம் விடுவாங்க. அப்புறம் இப்ப கூட தீபாவளி ஷாப்பிங் போகணும்னு சொன்னப்ப வேணாம், அவளால வந்து இந்த கும்பல்லாம் நெரிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது, ரொம்ப டயர்ட் ஆயிடுவா, அது என்னமோ இந்த போன்ல புக் பண்ணுவியா அதுவே பண்ணிருட்டா அப்படிலாம் சொன்னாவ. பாத்தியாட்டி உன் மேல அக்கறைய. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையோம்மா. ஆனா இப்படி ஒரு மாமியா கிடைக்க நான் கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும். இந்த லோகத்துல எங்க தேடி போனாலும் இப்படி ஒரு மாமியா கிடைக்க மாட்டாங்கம்மா. அதெல்லாம் உண்மைதான். ஆனா எனக்கு என்னமோ நீ வாரிச சுமக்கிறனால இப்படி பாசம் காட்டுறாவன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாரு, குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் மாறிடுவாவ. சே சே, அப்படிலாம் பேசாதம்மா எங்க அத்தையை பத்தி. அப்படியே மாறினாலும் என்ன, அவ்வளோ நாள் அவங்க என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு நினச்சி நான் சந்தோஷம்தான் படுவேன். பக்கத்து வீட்டுல எல்லாம் அவங்க மாமியா எவ்வளோ தெரியுமா கொடுமைப்படுத்துவாங்க. மாமியானாலே அப்படிதாண்டி. சரி, என்ன ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்கட்டுமா? வேணாமக்கா, மாப்பிள்ளையும் வந்துட்டோம், அதுக்கப்புறம் பிரிச்சு பாருங்க. ஓ சரி சரி சரி, என்ன ட்ரெஸ் எடுத்திருக்க? சுடிதாரா? சுடிதார்லாம் எடுக்கிறதுக்கு அளவு வேணுமேட்டி. நான் அதெல்லாம் எடுக்கல, ஒரு சேலை தான் எடுத்தேன். சாரியா? ஓகே ஓகே, அதுவும் ஓகே தான், எதனாலும் ஓகே தான். உன்னைய கூட்டிட்டு போய் எடுக்கணும்னு தான் மக்கா எனக்கு ஆசையே. ஆனா இந்த வயிற்றையும் சம்மந்துக்கிட்டு வரணும் பத்தியா, பாவம் புள்ள. அதான் ஏதோ எனக்கு தெரிஞ்சாப்புல எடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்த வருஷம் 3 பேரையும் கூட்டிட்டு போய் வாங்கி தரேன் என்ன? பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? எப்படி இருந்தாலும் நான் புது ட்ரெஸ் போட முடியாது. நீ எது போடுறதா இருந்தாலும் ஒரு தாட்டி நனைச்சிருத்தா தண்ணியில, அப்புறம் நீ போட்டுக்கலாம். அது ஒன்றும் கணக்கு வராது பாத்துக்க. ஆமாம்மா, எங்க அத்தையும் அப்படிதான் சொல்லுவாங்க, எது வாங்கினாலும் நீ ஃபர்ஸ்ட் தண்ணியில நனைச்சு ஃபுல்லா காய போட்டுரு, அதுக்கப்புறம் போடு, அப்படியே புது துணியை வாங்கி போடாத அப்படி சொல்லுவாங்க. சரி, அப்பா ஏமா வரல? உங்க அப்பாருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலட்டி, ஒரு நேரத்தை போல இன்னொரு நேரம் இருக்க மாட்றாவ.
ஏமா? அது என்னமோ தெரிலட்டி. நான் புள்ளைய பார்க்க போவோம் வாங்கன்னு கூப்பிட்டேன். வரேன்னு தான் சொன்னாவ. காலையில எந்திரிச்சு வேணாம் நீ மட்டும் போயிட்டு வா, நான் அந்தி சாஞ்சாப்புல போறேன் அப்படின்னாவ. அப்ப சாயங்காலம் வருவாரா இருக்கும். இல்லட்டி, அவங்க ஏதோ மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காப்புலன்னு நினைக்கிறேன். ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியுது. நீ ஒன்றும் வருத்தப்பட்டுக்காத என்ன. அம்மா, என்னை பார்த்தா வருத்தப்படுற மாதிரியா இருக்கு. நான் அவ்வளவு ஜாலியா இருக்கேன். இன்னைக்குதான் நாளைக்கு அப்பா வருவாரு, நாளைக்கு தானே 4:30 வருவாரு. எங்க அப்பாம்மா எப்ப வேணாலும் என்ன பார்க்க வரலாம். அப்படியே அவர் வரலனாலும் மிஞ்சு மிஞ்சு என்ன இன்னும் ஒரு வாரமோ 2 வாரமோ நான் இங்க இருப்பேன். அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்துருவேன். அதுவும் சரிதான் டி. சரி வா, உள்ள போ, வந்து சாப்பிடு. ஏன் தர்ஷினி சாப்பிடாம அப்படியே ஒடியார? இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறது தான் அங்க வந்து வேக வேகமா ஒடியாந்தியாக்கும். ஏங்க, அதுக்கு முடியா இல்ல, இங்க வந்து உட்காருங்க. என்ன? இங்க பாத்தீங்களா, எங்க அம்மா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்களே. ஓஹோ, அதுக்குதான் இந்த ஓட்டமா? ஆமா, நீங்க தான் என்ன எடுத்து கொடுக்கல. உங்க அம்மா கடையில போய் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆ, அதெல்லாம் விடுங்க. சரி, ட்ரெஸ்ஸை பார்க்கலாமா? வேணான்னு சொன்னா விடவா போற? காட்டு. ஐயோ, அவ்வளோ சலிப்பாலாம் ஒண்ணு இங்க யாரும் உட்காந்து பார்க்க வேணாம், கிளம்புங்க. தெரியாம சொல்லிட்டேம்மா. காமி. அந்த பயம் இருக்கணும். ஆமா ரொம்ப பயந்துட்டேன். காமிமா. இந்த சாரி எனக்கு. கலர் நல்லா இருக்கே. என் ட்ரெஸ் காமி. இது உங்களுக்கு. என்னடி இது கலரு? எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏங்க? என்ன? பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். ஏங்க இப்படி பேசுறீங்க? இது வரைக்கும் எங்க அப்பா அம்மா எனக்காக ட்ரெஸ் எடுக்க கூட கடைக்கு போனதில்ல. எல்லா வருஷமும் நான் தான் போய் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெஸ் எடுத்துட்டு வருவேன். நீ போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவியா? ஆமாங்க, நான் தான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவேன். எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்சு நான் தான் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் எங்க அப்பா அம்மாக்கு. ஆனா அந்த ட்ரெஸ் கூட தீபாவளி அன்னைக்கு போட சொன்னா போட மாட்டாங்க. சொல்ல போனா இப்ப கூட எங்க அம்மா நான் எடுத்து கொடுத்த சேலையில இருந்து ஒரு 10 சேலை இருக்கும் எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னடி சொல்ற? ஆமாங்க, நான் என்ன பொய்யா சொல்றேன்? அதுக்குன்னு இத நீங்க பழசு நினைச்சாதீங்க. அவங்க போய் தான் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. சாரிமா. பரவாயில்லைங்க, உங்களுக்கு தான் இத பத்திலாம் ஒன்றும் தெரியாதே. நீ சொல்றதும் சரிதான் தர்ஷினி. என்னதுங்க சரி, எனக்கு புரியல. நம்ம தான் மேரேஜ் ஆன உடனே எல்லாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பேபி பேபி பேபின்னு இருந்துட்டோமே. நம்ம எங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். ம், சரிம்மா, நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன். ஆனா நீ அழுவும் கூடாது, கோவப்படவும் கூடாது, சரியா? கேளுங்க. சரி, உன் தம்பி எப்படி? எப்படின்னா? இல்ல, அவன் எப்படி துணி எடுப்பானா இல்ல அப்பா அம்மா தான் எடுத்து கொடுப்பாங்களான்னு கேட்டேன். அவன் இருக்க வரைக்கும் நான் தாங்க எடுத்து கொடுப்பேன். சரி. இந்த Dress சூப்பரா இருக்கு. என்ன சும்மாதான் நீ என்ன சொல்றேன்னு பாக்கறதுக்கு கலர் நல்லா இல்லைன்னு சொன்னேன். சும்மா சமாளிக்காதீங்க என்ன. நிஜமா தாண்டி சொல்றேன். நம்பிட்டேன்.